வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒரு 20 பழமொழிகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது நமக்கான முதல் வீடியோ கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 160 பழமொழிகள் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ முதல் பழமொழி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? குழுவத்தார் மேலிருந்த என்றூடு அறுப்பினும் மன்று அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், அவையை ஊடறுக்க எண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ அதனால் இதை வந்து ஷார்ட்கட் பேஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பழமொழியில் என்றூடு அறுப்பினும் இருக்கா? ஸோ அறுப்பினும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி பொருளில் பாருங்கள், அவையை ஊடறுக்குன்னு இருக்குது. இதுலேயும் அறுக்கங்கிற வார்த்தை வருது. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குளத்தொட்டு தேரை வழிச்சென்றார் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் வந்து பணக்காரரிடம் பலர் வருவார்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரொம்பவே சிம்பிள் தான். குளத்தொட்டு அப்படின்னா, நான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் குளத்தை தோண்டுறேன். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க குளத்தொட்டுன்னு. அடுத்து தேரை வழிச்சென்றார் இல்லுங்கிறாங்க. நான் குளத்தை தோண்டிட்டேன், அதில் வந்து தவளையே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் தேடி போய் தவளையை கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் குளத்தை தோண்டிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தவளை என்ன ஆயிரும்? குளத்துக்கு வந்துடும். அதே மாதிரி பணக்காரன்னு ஒருத்தர் இருந்தாலே அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. யாரும் போய் இவன் பணக்காரன் அப்படின்னாலும் இவனை போய் பாருங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பணம்னு ஒருத்தர்கிட்ட இருந்தாலே உதவி கேட்கறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பணக்காரரிடம் பலர் செல்வார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குறுநரிக்கு நல்ல நாராயணம் கொள்ளல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கீழோர் தாமே அழிவார்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். குறுநரிக்கு, அதாவது சின்னதாக ஒரு நரி இருக்குது, அதுக்காக நல்ல நாராயணம் கொள்ளல். நாராயணம் அப்படிங்கிறது யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு அம்பு. அந்த அம்பை சின்னதாக ஒரு நரி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நோக்கி விடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பயங்கரமான அம்பு இல்லையா? அதே மாதிரி நீங்கள் அறிவில் சிறந்தவராக இருப்பீங்க. உங்ககிட்ட சின்னதாக நரி மாதிரி ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவர்கிட்ட பிரச்சனை போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் இல்லையா? ஸோ நீங்கள் அவராக விட்டுட்டாலே அவரே அழிஞ்சு போயிடுவார். அதை தான் கொடுத்துருக்காங்க. குறுநரிக்கு நல்ல நாராயணம் கொள்ளல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து கீழோர்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அவர் தாமே அழிவார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குறுமக்கள் காவு நடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு நீக்குதல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். குறுமக்கள் அப்படின்னா யாருன்னு முதல்ல தெரியணும். குறும்பு செய்யக்கூடிய மக்கள். யார் குறும்பு செய்வா? குழந்தைங்க தானே குறும்பு செய்வாங்க. அப்போ இங்கே குழந்தைகளை குறிக்குது. அதுக்கப்புறம் காவு நடல்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம சொல்லுவோம்ல, இந்த மெட்ராஸ் படத்தில் வரும் தெரியுமா, இந்த செவ்வறு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொல்றதுன்னு அர்த்தம், இல்லை பிடுங்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ காவு அப்படின்னா பிடுங்கிறதுன்னு அர்த்தம். நடல்னால் நடுறது, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ குழந்தைங்க எதை பிடுங்கி நடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க விளையாடும் போது பார்த்துருக்கீங்களா, விவசாயம் பண்ணுறம்பாங்க. அப்போ ஒரே ஒரு செடியை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு குழியை தோண்டுவாங்க, உள்ளே புதைப்பாங்க, புதைச்சி வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை பிடுங்குவாங்க. மறுபடியும் நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்க? குழி தோண்டுவாங்க. இந்த மாதிரி ஒரே செடியை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பிடுங்கி நடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் ஒரு வேலையை செய்வார் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல வைப்பீங்க. அவர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார். உங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவரை மறுபடியும் வேலையை விட்டு அனுப்புறது இந்த குழந்தைத்தனத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குறும்பு எங்கும் பூக்குழி செய்வது இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், போக்கூலானால் முயற்சியும் பயன் தராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை பேஸ் பண்ணி பார்க்க முடியாது. நான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட்கட் போயிடலாம். இப்போ இதில் பழமொழியில் கோப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அந்த வார்த்தையை கோப்பைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே கோப்பையில் தான் கூழ் ஊற்றி குடிப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளில் பாருங்கள், கூழானால் இருக்கா, அந்த கூழானால் அப்படிங்கிற வார்த்தையை லிங்க் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குறும்பூலுக்கு செய்யுள தாகு மனம் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கொடியவர் மனம் மாறுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். குறும்பூலுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த குறும்பூல் அப்படின்னா காடை பறவைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா காட்டு பறவைகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் குறும்பூல். அப்போ செய்யுள்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? இது வந்து வயலை குறிக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காட்டில் இருந்து ஒரு பறவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் கொடுத்து நான் அன்பாக பார்த்துக்கிட்டு வளர்த்தாலுமே அதோட மனசு எதுக்கு தான் ஆசைப்படும் அப்படின்னா, காட்டில் போய், அதாவது வயக்காட்டில் போய் வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படும். அதே மாதிரி கெட்ட விஷயம் பண்ணக்கூடிய ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொன்னாலுமே அவர் மனசு மாறுமானா? கண்டிப்பாக மாறாது. அவரோட மனசு கெட்ட விஷயத்துக்கு மேலே தான் ஆசைப்படும். சரிங்களா? அப்போ குறும்பூலுக்கு செய்யுள தாகு மனம், அதாவது நம்ம என்ன தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாலும் அதோட மனசு எங்கே தான்? வயக்காட்டை நோக்கி தான் தாவும்.
அதே மாதிரி கொடியவர் மனம் மாறுவதில்லை அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குறைப்பர் தம்மேலே வீழ்பனைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், நம்பிக்கை துரோகிகள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பனைமரத்து மேலே ஏறுறேன், என் தனைக்கு மேலே ஒரு பனங்காய் இருக்குது, அதை நான் வெட்டுறேன். வெட்டும்போது அந்த பனங்காய் என்னாகும்? கரெக்டாக என் தலையில் தானே விழும். அதனால் யாருக்கு ஆபத்து? எனக்கு தான் ஆபத்து. அதே மாதிரி என்னை நம்பி இருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எனக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. குறைப்பர்னால் வெட்டுவார்னு அர்த்தம். ஸோ வெட்டுவாங்க, தம் மேலே வீழ்பனை, அது என் மேலேயே வீழ்கிற மாதிரி பனை மரத்தை வெட்டுறது. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், உயர்ந்தோரின் சிறு குற்றம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்று அப்படிங்கிறது மலையை குறிக்குது. மலைக்கு மேலே சின்னதாக விளக்குன்னு ஒன்று வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த மலையே பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி மலை மாதிரியான அறிவுள்ள ஒருத்தர் சின்னதாக தப்புன்னு ஒன்று பண்ணாலுமே அது அவருக்கு மிகப்பெரிய பின்பத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த பழமொழியோட எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பழமொழி என்னென்னு பாருங்கள். கூதரைகள் ஆகார் குடின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், நல்ல குடியினர் எவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த கூதரைகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. கூதரைகள் அப்படின்னா கீழ்குணம் உடையவர்கள்னு அர்த்தம். அதாவது ரொம்ப இழிவாக கருதக்கூடிய மக்களை தான் கூதரைகள்னு சொல்லுவாங்க. அப்போ கூதரைகள் அந்த இழிவான மக்கள். ஆகார் அப்படின்னா ஆக மாட்டார்னு அர்த்தம். ஆக மாட்டார். குடி, இந்த குடி அப்படிங்கிற வார்த்தை வந்து உயர்குடியை குறிக்கும். ஸோ அந்த நல்ல படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் குடின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து படிக்காத ஒரு கூட்டம், அதாவது கீழ்குணமுள்ள ஒரு கூட்டம் எப்போவுமே உயர்ந்த குடியாக மாற மாட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், நல்ல குடியினர் எவர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோன்னு. அப்போ பொருளில் வந்து கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் வந்து பழமொழியில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? அம்பின் அடி இழுப்பின் இல்லை அரண் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், செயலை வெற்றியுடன் முடித்தலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அம்பு அதோட அடியை பிடிச்சி நம்ம இழுத்து முன்னாடி விடும்போது, அதாவது விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அமைதியாக தான் இருக்கும். நீங்கள் இழுத்து முன்னாடி விட்டுட்டிங்கன்னா அது கரெக்டாக அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அது எதை நோக்கி விட்டீங்களோ அதை அடைஞ்சே தீரும். அதே போல் ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வெற்றியோடு முடிங்க. சரிங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கூரிது எருத்து வலியதன் கொம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், வலியவர் துணையால் வலிமை வரும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு எருது, அதாவது ஒரு எருமை மாடு வந்து நல்லா வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட கொம்பு ஆட்டோமேட்டிக்காக கூர்மையாக தான் இருக்கும். அப்படி கூர்மையாக இருந்தால் தான் அது என்னென்னு சொல்லுவோம், வலிமையான எருமை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு அரசன் பலசாலியாக இருந்தால் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் பலசாலியாக தான் இருப்பாங்க இல்லையா? அதை தான் கொடுத்துருக்காங்க. கூரிது எருது வலியதன் கொம்பு. எருது வலிமையாக இருந்தால் அதோட கொம்பு கூர்மையாக தான் இருக்கும். அதே போல் வலியவர் துணையால், அதாவது நல்ல பலசாலியோட துணையினால் நம்மளும் பலசாலியாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கூலிக்கு செய்துண்ணு மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கொடையும் கூலி வேலையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள்லேருந்து போகலாம். பொருள் என்ன கொடுத்துருந்தாங்க? கொடை, கூலி வேலை. ஃபஸ்ட்டு இந்த கொடைனா என்ன, கூலி வேலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொடை அப்படிங்கிறது, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவை, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க உதவி, அதை வந்து கொடைன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பண்ணுறது தான் கொடை. இது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது கூலி வேலைக்கு சமமானது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுறது. கூலி வேலைன்னா என்ன நமக்கு தெரியும்ல, காசுக்காக வேலை பார்க்குறது. அதான் பழமொழியில் கொடுத்துருக்காங்க. கூலிக்கு, அதாவது காசுக்கு செய்துண்ணு மாறு, வேலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. குற்றம் குதித்துயர்ந்து அறிவாரோ இல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், நிலையாமை அறிந்து நன்னெறி நாடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கூற்றம்னா என்னன்னு தெரியணும். கூற்றம் அப்படிங்கிற வார்த்தை வந்து யமனை குறிக்கும். அப்போ யமன் கிட்டே இருந்து குதித்து உயர்ந்து, அதாவது குதித்து தப்பிச்சு வாழ்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ எல்லாருமே ஒரு நாள் யமன் கிட்ட கண்டிப்பாக மாட்டியே தீரணும். அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது நிலை இல்லாதது. ஏன்னா ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் போவாங்க, அப்படியா? ஸோ அப்போ நிலை இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பொருள் பாருங்கள், நிலையாமை அறிந்து நன்னெறி நாடுக. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கூற்றம் புறங்கொம்பை கொட்டினார் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பெரியார் பகை கூடாதுங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கூற்றம் அப்படின்னா யமன் அர்த்தம், அதேமாதிரி மரணத்தையும் குறிக்கும்.
மரணத்துக்கு பின்னாடி போய், அதான் புறங்கொம்பைன்னு கொடுத்துருக்காங்க. மரணத்துக்கு பின்னாடி போய் கொட்டினார். கொட்டுதல் அப்படின்னா கை தட்டுதல். கை தட்டி கூப்பிடுறவங்க யாரும் கிடையாது. யாருமே மரணத்துக்கு பின்னாடி போய் வா சண்டைக்கு வான்னு என்ன கூப்பிட மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி வலிமையுடைய பெரியார், அறிவில் சிறந்த பெரியார் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட பகையை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது வந்து மரணத்துக்கு பின்னாடி போய் சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அதான் கொடுத்துருக்காங்க. கூச்சம் புறங்கொம்பை கொட்டினார் இல் அப்படிங்கிறதுக்கு பெரியார் பகை கூடாதுங்கிறாங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கூன் மேல் எழுந்த குரு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்க, பொறாது பொறுத்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூன் மேல் அப்படின்னா கூன் விழுந்த முதுகின் மேல், அதாவது கூன் விழுந்திருக்கக்கூடிய அந்த முதுகுக்கு மேலே எழுந்த குரு. எழுந்தனா ஏதோ உருவாகுது, குருனா கட்டின்னு அர்த்தம். கூன் விழுந்திருக்கக்கூடிய முதுகுக்கு மேலே கட்டி வந்து உருவாகுது. அந்த கட்டி வந்து நமக்கு வலியை ஏற்படுத்தும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பொறுத்துக்கிட்டு இருப்போம். அதை தான் கொடுத்துருக்காங்க, பொறாது பொறுத்தல். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது அவர் பண்ணுறது, ஆனால் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் பொறுத்துட்டு இருப்பீங்க. அதான் பொறாது பொறுத்தல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது கெடுமே கொடும்பாடுடையான் குடின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பெரியார் வருந்த கேடு வரும் கொடுத்துருக்காங்க. இப்போ பழமொழி வாசிங்க. கெடுமே அப்படிங்கிறாங்க. கெடும்னா கேடு வரும். கரெக்டாக? கேடு வரும். கொடும்பாடு, அதாவது கொடுமைகளையே பாடுனா வேலை. கொடுமைகள் பண்ணுறதையே வேலையாக வச்சுருக்கிறவனோட குடும்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். அதுதான் கொடுத்துருக்காங்க. கெடுமே கொடும்பாடு உடையான், அதாவது உடையவனோட குடி. குடிங்கிறது குடும்பத்தை குறிக்குது. இதுக்கான பொருள் பாருங்க, பெரியார் வருந்த கேடு வரும். பெரியவங்க கஷ்டப்படும் போது கேடு அவங்க குடும்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? நட்டாருக்கு நட்டாரே இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்க, உளம் கலவாத நண்பர்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உளம் கலவாத நண்பர்கள்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அது உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் கொண்டு வர சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க கொடுக்குற சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டை கலாய்ப்பாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அவங்க தான் உளம் கலவாத நண்பர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பொருள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கெட்டார், கெட்டார்னா உங்களுக்கு பிரச்சனை வருது. கெட்டாருக்கு நட்டாரே இல். நட்டார்னா நண்பர்கள். நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அதான் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. உளம் கலவாத நண்பர்களுக்கான எடுத்துக்காட்டு தான் பழமொழியில் சொல்லியிருக்காங்க. கெட்டாருக்கு நட்டாரே இல். இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்க, பொல்லாங்கு பேசுவார் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கைக்குமே அப்படின்னா கசக்குமேன்னு அர்த்தம். கசக்குமே தேவரே, தேவர் அப்படிங்கும்போது வானத்தில் இருக்கக்கூடியவங்கள தான் என்ன சொல்லுவோம், தேவர்கள்னு சொல்லுவோம். அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் வேப்பிலையை சாப்பிட்டா கசக்கத்தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தப்பான விஷயத்த பேசினா அது கரெக்டுன்னும், உங்கள் எதிரி பேசினா தப்புன்னும் கிடையாது. தப்பான விஷயத்த யார் பேசினாலும் அது தப்பு தான். எப்படி வேப்பிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கசக்குதோ அதே மாதிரி தப்பான விஷயமும் கசக்கத்தான் செய்யும். சரிங்களா? இதுக்கான பொருள் பாருங்கள், பொல்லாங்கு பேசுவார் நட்பு. பொல்லாங்குனா தப்பான விஷயம், தப்பான விஷயம் பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கொடுத்தேலை யாயினர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், கொடுப்பவன் கெடுவதில்லைங்கிறாங்க. ஸோ இந்த பழமொழியை நீங்கள் ஒழுங்காக பிரித்து படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கொடுத்து ஏழை ஆயினர், அதான் கொடுத்தேலைன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கறதுனால ஒருத்தன் ஏழை ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பெருகத்தான் செய்யும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொருளும் பாருங்கள், கொடுப்பவன் கெடுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கொடுப்பவர் தாம் அறிவார் தம் சீர் அளவை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், கொடையின் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பவர், கொடுப்பவர்னா கொடையை கொடுக்கக்கூடியவர். கொடுக்கக்கூடியவர் தான் அறிவாராம். ஸோ அவருக்கு தான் தெரியும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தினாலேயோ அந்த உதவினாலேயோ வாங்குறவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும், கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அதான் கொடுத்துருக்காங்க, கொடுப்பவர் தாம் அறிவார் தம் சீரளவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பொருள் பாருங்கள், கொடையின் அளவுன்னு இருக்கா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நாம் சொன்ன மாதிரியே 20 பழமொழிகளை பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.